எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் திரு இளப்புகழேந்தி நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். சார், சமீபத்துல ஸ்டாலின் அவர்கள் ஒரு வாக்கு சாவடி முகவர்கள் கூட்டத்துல பேசிய போது அவருடைய பேச்சு தரம் தாழ்ந்து இருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அதை கவனிச்சீங்களா? அதாவது தரம் தாழ்ந்தவர்களை பற்றி வேறு வழி இல்லாமல் பேச வேண்டிய நிலைமை தமிழ்நாட்டுல வந்துடுச்சு. ஏன்னா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவருக்கு ஆரோக்கியமான அரசியல் செய்யக்கூடிய எதிரணியில இருப்பவர்களே இப்ப இல்ல. இப்ப இருக்கிறது எல்லாமே பார்த்தா ஒரு பக்கம் நஞ்சை நெஞ்சில் வைத்திருக்கிற காவிகளின் கூட்டம், இன்னொரு புறம் பார்த்தா கால்ல விழுந்து கையில விழுந்து செருப்பு எடுத்து முத்தம் கொடுத்துட்டு தவழ்ந்து தவழ்ந்து போய் தடுமாறிக்கிட்டு பதவிக்கு வருகின்ற ஒரு கூட்டம். அது இந்த எடப்பாடியினுடைய ஒரு கூட்டம். எதுக்கு சொல்றோம்னா, இவர்களை பத்தி நாம பேச வேண்டிய நிலைமை வருகின்ற பொழுது தரம் குறைந்தவர்களை பற்றி பேசும்பொழுது வேற வழியே இல்ல. நீ இத செஞ்ச அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆஹா நான் செஞ்சது தரம் குறைவாக இருந்தது, அது உண்மைதான், நீங்க ஏன் மறுபடியும் அதை சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாமா? நீ தரம் இல்லாம இனிமேல் நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன்னு வேணா சொல்லிப்பாரு. அதை விட்டுட்டு நீ தவழ்ந்து போனதை அவர் குறிப்பிட்டாருன்னா நடந்த உண்மையை சொன்னார். உண்மையை சொல்லுகின்ற பொழுது அந்த உண்மை உண்மை இந்த லட்சணத்துல இருக்கு என்பது நாட்டு மக்களுக்கு நீ ஒரு தடவை இப்ப அப்ரூவர் ஆகி சாட்சி சொல்ற மாதிரி அர்த்தம். ஆகா தரம் தாழ்ந்து பேசிவிட்டார், உன்னை பத்தி பேசுறது தரம் தாழ்ந்து பேசிட்டாருன்றது ரைட். ஆக ஏன்னா உன்னை பத்தி பேசினா வேற வழி இல்லை. அவர் என்றைக்குமே தரத்திலும் தகுதியிலும் உயர்ந்தவர். உலகம் ஏற்றுக்கொண்டு இருக்க எப்படின்னா, இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற முதலமைச்சர்கள், இந்தியாவில் உள்ள முதலமைச்சர்கள் எல்லாம் அவர் போட்ட திட்டத்தை, அவர் கொண்டு வருகிற சட்டங்களை இப்ப தங்கள் மாநிலங்களிலே நிறைவேற்றி அவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்களுடைய தலைவருக்கு, முதல்வருக்கு. அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் இருக்கிறார் அவரு. அவர் திராவிட மாடல் அரசு. இதெல்லாம் ஆரிய மாடல் அரசு, சொரிந்த மாடல் அரசுன்ற கதை. இவர்களை பற்றி இவர்களுடைய பேச்சுக்கு நம்ம ஜஸ்ட் இக்னோர் இட். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு பொய்க்காக ஆஸ்கார் விருதே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவர்கள் இப்போ அமல்படுத்தக்கூடிய திட்டம் எல்லாமே நாங்க கொண்டு வந்த திட்டம், எங்களுடைய திட்டத்தை பார்த்துதான் இன்னைக்கு திமுக அரசு அதை செயல்படுத்திட்டு இருக்காங்க, அவங்களா எதுவும் திட்டமும் கொண்டு வரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே. ஆக அதிமுக திட்டம் தான் திமுக இப்போதைக்கு செயல்படுத்துதா? இந்த மாதிரி மனநோயாளிய எங்க போய் சேர்க்கறது? அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்களுக்கு எழுதி கொடுப்பவன் அல்லது இவர்களுக்கு எடுத்து சொல்பவன் யாரும் நமக்கு தெரியாது. இன்னும் கூட முக்கியமா சொல்லணும்னா RSS, பிஜேபி ஒரு 4-5 பேர் உட்கார்ந்துகிட்டு தினசரி ஒரு ஏசி ரூம்ல உட்கார்ந்துகிட்டு ஒரு குரூப் திமுக மீது இன்னைக்கு என்ன சொல்லலாம், முதலமைச்சர் மீது என்ன குறைய சொல்லலாம், அதை இவனை விட்டு பேசு, இவனை விட்டு பேசு. பிஜேபியினுடைய RSS எடுபிடியாக இருக்கிற ஆள் தான் எடப்பாடி. வேஷம் கட்டிக்கிட்டு நாடகம் ஆடிக்கிட்டு நாங்களாம் அதை விட்டு வந்துட்டோம் அப்படின்றது பொய். நீட் என்ற கொடுமை இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்திருப்பதற்கு காரணமே இந்த எடப்பாடி அன்கோன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. பார்லிமெண்ட்ல ஓட்டு போடாம ஆதரிக்கிறதோ எதிர்க்கிறதோ என்பதில் ஒரு முடிவு எடுக்காம நாங்கள் வெளியில போறோம்னு சொல்லி பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ண இந்த கூட்டத்தால வந்ததுதான் அந்த நீட் என்ற கொடுமை. இதையெல்லாம் செஞ்சுட்டு காசுக்காகவும் கண்ட கருமாந்திரத்துக்காகவும் தன்னை இழந்து கொண்டிருக்கிற எடப்பாடி கூட்டம் எங்க தலைவர் மேல, திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் இப்ப கேட்கிறேன், உனக்கு தெரியுமாயா? ஏன் இதே நாட்டுல தானே இருந்தோம், நம்முடைய குழந்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு காலை சிற்றுண்டி தர வேண்டும் என்ற உயர்ந்த அந்த எண்ணம் யாருக்கு வந்தது? உனக்கா வந்தது? பெருசா ஆடுறிய. கிராமப்புறத்திலே இருக்கிற பெண்கள், மகளிர் தாய்மார்கள் எல்லாம் நகருக்கு வந்துட்டு சிறு சிறு தொழில்கள் எல்லாம் செய்துட்டு போயிட்டு இருந்த அந்த நிலைமையில அவர்களுக்கும் சரி, ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகளை அனுப்புகின்ற பொழுது அவர்களுக்கான நிலைப்பாடுகளையும் சரி, மகளிருக்கு கட்டணம் இல்லாத கட்டண சலுகை அளித்தாரே நம்ம முதலமைச்சர், எங்க தலைவர். இவனுங்களுக்கு அது ஏதாவது தெரியுமா? மாணவர்கள் நீண்ட காலமாக அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்கள் எங்கிருந்து வந்தாலும் மாணவர்களுக்கு கட்டணம் கிடையாது என்று முத்தமிழறிஞர் கலைஞர் கொண்டு வந்ததனுடைய அடுத்த திட்டமாக எங்க தலைவர் முதல்வர் தளபதி அவர்கள் இன்றைக்கு அரசு பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கிற மாணவிகள் உயர்கல்விக்கு போகின்ற போது அவர்களுக்கு மாதம் நிதி உதவி செய்கிறாரே, அது இவனுக்கு தெரியுமா? அந்த திட்டத்தை பத்தி எல்லாம் ஏதாவது தெரியுமா? கலைஞர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு 1,6,00,000 பேரு
இன்னும் விடப்பட்டு போனவர்களுக்கு அந்த நார்ம்ஸ் கரெக்டா இருந்தா அவங்களுக்கு மேலும் தரணும்னு இன்னைக்கும் உத்தரவு போட்டிருக்கிறார். ஆக அந்த உரிமை தொகை குறை சொல்றது, குற்றம் சொல்றது, கெடுக்கிறது, அதை நாசப்படுத்துறதுக்குன்னு எடப்பாடி கூட இருக்கிற காவி கும்பலும் குதிக்குமே தவிர இவனுங்க இந்த மாதிரி செஞ்சானுங்களா? ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். கல்வியிலையும் சரி, தொழில்கள், சிறு குறு தொழில்களுக்கு வளர்ச்சி, வேலை வாய்ப்பு உனக்கு தெரியுமா? இன்னைக்கு நான் இன்னும் கூட ஒண்ணு சொல்றேன். நீலாம் ஒரு முதலமைச்சரா இருக்க தகுதி இருக்காயா? உனக்கு வெக்கமா இல்ல? கேவலமா இல்ல? இன்னைக்கு இஸ்ரேல் பாலஸ்தீனம் அந்த நடக்கும்போது அங்க நடக்கிற அந்த கொடுமைகள்ல பாதிக்கப்பட்ட மாணவர்களை அழிச்சிட்டு வரும்போது தமிழ்நாட்டில் ஒரு துறையே வச்சாரியா? உலகத்துல எந்த இடத்துல தமிழ் பெருங்குடி மக்கள், தமிழ் மக்கள் பாதித்தாலும், அவர்கள் மாணவர்களாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, அவர்களை உடனடியாக தொடர்பு கொள்ள ஒரு துறை, அந்த துறைக்கு ஒரு அமைச்சர், அந்த அமைச்சர் மூலமாக நேரடியாக பேச்சு, பாதுகாப்பு, இன்னைக்கு எல்லாரையும் அழிச்சுக்கிட்டு வரும் பொழுது முதல்ல இந்தியாவிலேயே முதல்ல குரல் கொடுத்து அவர்களுக்காக பேச வைத்ததே தமிழக அரசு தான். இந்த தமிழ்நாடு அரசு சொல்ல அப்புறம் யூனியன் கவர்மெண்ட் அவன் பகுதியை சேர்ந்தவங்களையும் கொண்டு வந்தாங்க. எதுக்கு சொல்ல? இதெல்லாம் தெரியாது இந்த எடப்பாடிக்கெல்லாம். ஆக எதுவுமே செய்யாமல், எதுவுமே சொல்லாமல் தமிழ்நாட்டு மக்களை எல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்க முடியாது. இந்த பித்தலாட்ட வேலைகள் செய்கிற இந்த பாடம் இருக்கிறது. நீங்க வேணா பாருங்க. சமீபத்துல பாஜகவினுடைய மாநில தலைவர் வீட்டுக்கு முன்பாக ஒரு கொடிக்கம்பம் நடும்போது அந்த கொடிக்கம்பத்தை தமிழ்நாடு காவல்துறை பிடுங்கி இருக்கிறாங்க. அதுக்கு தொண்டர்கள் நிறைய கொந்தளிச்சதாக சொல்லப்படுது. அடுத்த கருத்து என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, பாஜகவை பார்த்து திமுக பயப்படுது, அதனாலதான் இது போல வேலைகள் எல்லாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க ஒரு கொடிக்கம்பத்தை பிடுங்கிட்டீங்க, நாங்க 10,000 கொடிக்கம்பத்தை தமிழ்நாட்டுல நடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 10,000 கொடிக்கம்பத்தை நடுவதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? 10,000 10 லட்சம் கூட அவன் நடலாம். அவ்வளவு காசு இருக்கு. கார்பரேட் கம்பெனிகள்கிட்ட சொல்லிட்டு அவனுங்களே ஒவ்வொருத்தரும் 1 லட்சம் கோடியை அங்கங்க மாட்டி தொங்க விடுவானுங்க. ஆனா ஒண்ணு, நீ ஐபிஎஸ் தானே படிச்சு, நீ 420 மலைன்னு ஒண்ணு சொல்றது பொருத்தமா தான் இருக்கு. 420ல சீட்டிங், இந்த சீட்டிங் மலை தான் அண்ணாமலை. இந்த 420 மலை என்ன செய்யணும்? ப்ராப்பரா எதை செய்தாலும் பர்மிஷன் வாங்கு, யாருகிட்ட வாங்கணுமோ அங்க வாங்கு, உன் ஆளுங்களை அனுப்பு, லெட்டரை கொடுத்து இந்த இடத்துல கொடிக்கம்பம் வைக்கலாமா, வைக்கிறோம், லைட் இங்க வைக்கிறோம், அங்க வைக்கிறோம்னு சொல்லு, பர்மிஷன் வாங்கி வச்சுட்டு போய. வேணும்னே இந்த கலவரத்திற்கு ஒரு அடிப்படையை புரிஞ்சுக்கங்க. அந்த கொடிக்கம்பம் வைக்கப்பட்ட அந்த ஏரியாவில் இஸ்லாமிய பெருமக்கள் அதிகமாக இருக்காங்க. இஸ்லாமிய பெருமக்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல இத போய் வச்சு ஒரு பிரச்சனையை உருவாக்கி அவங்க செஞ்சாங்க இவங்க செஞ்சாங்கன்னு மக்கள் எல்லாம் அங்க இந்த இடத்துல வைக்க கூடாதுன்னு புகார் கொடுக்கறது ஏன் சிறுபான்மை மக்கள் எங்களை தாக்குகிறார்கள்னு மதத்த கலவரத்தை உருவாக்க பிளான் பண்ணி சதி திட்டம் போட்டு இந்த 420 மலையினுடைய கூட்டம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுதான் இதனுடைய அடிப்படை. அவனுங்களுக்கு எப்படியாவது மத கலவரம் நடக்கணும், சாதி கலவரம் நடக்கணும், சமூக கலவரம் நடக்கணும். அதுல இவர்கள் பலன் காண வேணும். அதை எடுத்துக்கிட்டு ஆடுவானுங்க. வேற ஒண்ணும் கிடையாதுங்க. அந்த கொடி பிரச்சனை என்பது சட்டத்திற்கு புறம்பானது என்கின்ற காரணத்தினால அந்த கொடி கம்பத்தை எடுத்தாங்கன்னா பர்மிஷன் வாங்கி எங்க வைக்கணுமோ அங்க ஏத்திட்டு போ. யாரும் உன் கொடியை பத்தி ஒரு பெரிய விஷயமே கிடையாது. தமிழ்நாட்டுல பாஜகவினுடைய வளர்ச்சி பிடிக்காம தான் திமுக இது போன்ற வேலைகள் எல்லாம் செய்யுதுன்னு ஒரு கருத்து இருக்கு. ஒருவேளை அவருடைய வளர்ச்சி உங்களை அந்த அளவுக்கு பாதிக்குதோ? ஆமா, தமிழ்நாட்டுல பாஜகவுடைய வளர்ச்சி அப்படியே பறந்து மேல ரெக்க கட்டிட்டு துடிக்குது இல்ல. நீங்க வேற. பாஜக என்பது தேய்ந்து கொண்டு வருகின்றது. அதனுடைய நிலைப்பாட்டுல இன்னைக்கு மரியாதை என்ன லட்சணத்துல இருக்கு? ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ரவுடியை சேர்க்கலாம், ஒரு கேடி கும்பலை சேர்க்கலாம். 40 கேஸ் 30 கேஸ் வழக்குகள் இருக்கு, கிரிமினல் வழக்கு. அதுல மர்டர் கேஸே 8 வழக்கு இருக்கிறவங்க எல்லாம் ஒரு பகுதியிலிருந்து கூட்டி சேர்த்தது மட்டுமல்ல, அவர்களுக்கு மாநில அளவுல பதவி பொறுப்பு தரானுங்க. அப்ப தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கை சீரழிக்க பிளான் பண்ணிட்டானுங்கன்னு வெளிப்படையா தெரியுது. இதான் வளர்ச்சி. இந்த வளர்ச்சியை கண்டு அப்படியே எல்லாரும் இது பண்றாங்களா? இவர்களிடம் இருக்கிற காசு பணத்தை வச்சு செய்யறாங்க. இன்னும் ஒண்ணு பாருங்க, இவன் கட்சியில ரொம்ப நாளா இருந்தவங்களாம் அந்த கட்சியை விட்டு வெளியே போயிட்டு இருக்கான். பழைய ஆட்கள்லாம். உதாரணத்துக்கு இப்ப கௌதமி கிளம்பிடுச்சு. ஏன்னா இவன் கட்சியில இருக்கிறவனுங்களே அதை ஏமாத்தி அது சொத்தெல்லாம் தின்னுட்டானுங்கன்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கு. அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறத பத்தி இவர்கள் அதை எடுத்து பார்க்கின்ற பொழுது பிஜேபி ரொம்ப வளர்ந்து போச்சுங்க. ஆமா, அது ஒரு வகையில ஒத்துக்கலாம். என்ன வகையிலன்னா, கிரைம்
செய்வதில் பிஜேபி படிப்படியாக வளர்ந்திருக்கு. கிரைம் செய்யறதுல, இந்த மாதிரி குற்றவாளிகளை, மோசமான ரவுடிகளை ஒண்ணு செஞ்சிருக்காராம் 420 மேல. அதையும் தெரிஞ்சுக்கணும். பிஜேபி வளர்ந்துருச்சு இல்ல. தமிழ்நாடு முழுவதும் காவல்துறையில் இருக்கிற கேடிகள் லிஸ்டை கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லயும் வெளியில ஒட்டியிருப்பாங்கல்ல ரவுடிகள் கேடிகள்னு. அந்த லிஸ்டை எடுத்து அவங்க வீட்டுக்கு ஆள் அனுப்பி அவங்கள பிஜேபியில சேர்த்து மாச சம்பளமா அவங்களுக்கு. நீங்க கவலையே படாத, உன் வழக்கு பற்றியெல்லாம் கவலைப்படாத, நாங்க என்ன சொல்றோமோ அதை அந்த நேரத்துல செய்யணும் என்று அவர்களை தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். இப்படி கிரிமினல்கள் மூலமாக தங்களுடைய கட்சியை தன்னுடைய கொடியை வளர்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த கூட்டத்தினுடைய வளர்ச்சி என்பது பொதுவாக சமூக நீதிக்கு கேடு, சமுதாயத்திற்கு கேடு, நல்லதற்கு அது பாழாக, நல்லதை பாழ்படுத்துகின்ற ஒரு செயல்தான், ஒரு அடிப்படை தான் இந்த பிஜேபி வளர்ச்சி என்பது. அதனால அத முதல்ல எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து பிஜேபியை விரட்டுறதுல தமிழ்நாட்டுல இருக்காங்க. ஒவ்வொரு தேர்தலையும் அது தெரியும். ஒருத்தவங்க கூட டெபாசிட் வாங்க மாட்டான் பாருங்க. நீங்க முன்பே குறிப்பிட்டீங்க, நடிகை கௌதமி அவர்கள் நேற்றைய தினங்கள்ல பாஜக விட்டு வெளியே இருக்கிறாங்க. தன்னுடைய பணமா இருக்கட்டும், நிலமா இருக்கட்டும், கட்சி சார்ந்த நபரே ஒருத்தர் அபகரிச்சுட்டதா சொல்லப்படுது. ஆனா நேற்றைய தினங்கள்ல முழுவதுமா அண்ணாமலை அவர்கள் மௌனம் சாதித்து விட்டு பார்த்திருப்பீங்க. எல் முருகன் அவர்கள் தான் பேட்டி கொடுத்தாரு. ஆனா இன்றைக்கு அவருக்கும் எங்க கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சொல்றதை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? கௌதமி ஏமாத்திட்டாங்கன்னு சொல்ற நபருக்கும் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் பேட்டி கொடுத்திருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? எதை வேண்டுமென்றாலும் அண்ணாமலை எப்ப வேணாலும் சொல்லுவாருன்றதுக்கு இது ஒரு உதாரணம். ஏன்னா கௌதமி அண்ணாமலைக்கு முன்னாலேயே கௌதமி அந்த பிஜேபி காவி கூட்டத்துல கலந்திருந்தது. தமிழ்நாட்டுல என்னென்ன இருந்தது போனதுன்னு கௌதமிக்கு தெரியறது இந்த 420 மலைக்கு தெரியாது. அந்த நபருக்கு தெரியாம கௌதமி இவரெல்லாம் இந்த கட்சியில இருக்காங்கன்னு இப்ப தெளிவா வெளிப்படையா அந்த அம்மா சொல்லுதுன்னா, அந்த நடிகை சொல்லுதுன்னா, அவருக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்ல போகலன்னு நீ சொல்றது ஒரு ஏதோ ஒண்ணுத்துக்கு பதில் சொல்ற கதையா இருக்குதே தவிர, இன்னும் கூட இப்போ ஒரு சந்தேகம் வருது. ஐபிஎஸ் அண்ணாமலைக்கு வர சந்தேகம் மாதிரி மற்றவங்களுக்கு வருது இல்ல. இன்னொருத்தர் கௌதமி கூட இருக்கிறவர் கேட்டிருக்காங்க. அந்த முருகப்பணம் அந்த நபர்கிட்ட தொடர்பு வைத்திருந்தது மிஸ்டர் அண்ணாமலை. பல கோடிகள் சம்பந்தப்பட்ட சொத்து ரீதியாக அவனை கலந்து அவர்களுக்குள் உள்ளுக்குள் சில சதி வேலைகளை செய்வதற்கு அண்ணாமலையும் இருக்கலாம் என்ற சந்தேகம் எங்களுக்கு வருதுன்னு கௌதமி கூட இருக்கிறவங்களும் சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம எடுத்து பார்க்கணும். ஆகவே இவரு இப்ப சொல்லியிருக்கிறது அவர் சொல்லியிருக்கிறது என்பதல்ல, எல்லாமே பொய் பித்தலாட்டமாக அந்த கட்சி இருக்குது என்பதற்கு கௌதமி விஷயம் வெளிப்படை. வழக்கமா பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி தான் எல்லாரு மேலயுமே குற்றச்சாட்டு வைப்பாங்க. நில அபகரிப்பா இருக்கட்டும், ஏன் சமீபத்துல திமுக மேல இந்த கோயில் சொத்துக்கெல்லாம் அபகரிச்சிட்டதா இருக்கட்டும், இது போன்ற பல குற்றச்சாட்டுகளை பல கட்சியில பாரதிய ஜனதா தான் முன்வைப்பாங்க. ஆனா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயே ஒரு நபர் நிலத்தை அபகரிக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டு வருது. இது எப்படி புரிஞ்சுக்கிறீங்க சார்? பாரதிய ஜனதா கட்சி என்பது பெரிய கட்சி இல்ல. பாரதிய ஜனதா என்பதே நீண்ட நெடுங்காலமாக இந்திய துணைக்கண்டத்திலே மனிதத்திற்கு நல்லதற்கு எதிரான செயலை செய்வது. உடன்கட்டை வேணும்னுமா பாரதிய ஜனதா. உலகம் ஏத்துக்குமா? பெண்கள் இதெல்லாம் படிக்க கூடாதுன்னுமா உலகம் ஏத்துக்குமா? இவர்களுடைய ஒவ்வொரு நிலைப்பாட்டிலும் நீங்க பார்த்தீங்கன்னா சீரழிவும் சீர்கேடும் இருக்கும். முதல்ல இடஒதுக்கீடு ரத்து பண்ணுன்றான், வகுப்பாரி பிரதிநிதித்துவம் வேணான்றான், இந்த தகுதி திறமைன்ற அந்த வார்த்தைகளை பயன்படுத்திக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான். மறுபடியும் டாக்டர் படிப்பதற்கு சமஸ்கிருதம் தெரிந்தால்தான் டாக்டர் படிக்கணும்னு இந்த RSS கும்பலின் ஒரு காலத்து சட்டத்தை உடைச்சது திராவிட இயக்கம். நம்மெல்லாம் ஐயா சொன்னாரு, நீங்கெல்லாம் வெள்ளைக்கோட்டு போடுவீங்க, எங்க பிள்ளைங்க எல்லாம் வெளியில உட்கார்ந்துருப்பானயா, டாக்டருக்கு படிக்கிறதுக்கு தனி மூளை வேணும் அப்படின்னு ஒருத்தன் சொன்னா அங்கிருந்து பதில். அப்ப ஐயா சொன்னாரு தந்தை பெரியார், எங்க பசங்களை படிக்க வச்சு பாரு, எங்க பொண்ணுங்களை படிக்க வச்சு பாரு, அப்ப தெரியுண்டான்னாரு. இன்னைக்கு உலகம் முழுவதும் நம்ம மக்கள் இருக்காங்க டாக்டர்ஸ், எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்காங்க. ஆக இவர்களுடைய செயலும் இவர்களுடைய இதுவும் நீண்ட காலமாக நமக்கெல்லாம் எதிரானது, விரோதமானது என்பதை நாம மறந்துடக்கூடாது. அதனாலதான் அவர்களுடைய ஒரு கருத்து, அவர்களுடைய செயல் என்பதில் நாம எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. பிஜேபி என்பது ஆபத்தான ஒரு சக்தி.
வேற ஒண்ணும் கிடையாது. சார் சமீபத்துல ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் திராவிடத்திற்கும், ஆரியத்திற்கும் ஒரு தொடர்பு உண்டுன்னு சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலேயே ஆரியத்திற்கும், திராவிடத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கா சார்? ஆரியத்துக்கும் திராவிடத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னா, உண்மைக்கும் பொய்மைக்கும் இருக்கிற தொடர்பு. வெளிச்சத்துக்கும் இருட்டுக்கும் இருக்கிற தொடர்பு. அது இருக்கத்தானே செய்யும். உண்மைன்னு இருந்தா பொய்ன்னு ஒண்ணு இருக்கு. வெளிச்சம்னு ஒண்ணு இருந்தா இருட்டுன்னு ஒண்ணு இருக்கு. இல்லையா? காவல்துறைன்னு ஒண்ணு இருந்தா களவாணி பயல்கள்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க இல்லையா? அதைப் போல திராவிடத்திற்கும் ஆரியத்துக்கும்ன்றாங்க. திராவிடம் என்பதனுடைய அடிப்படை தாற்பயமே சமூக நீதி, அனைவருக்கும் அனைத்தும். ஆனால் இவர்களுடைய ஆரியம் என்பது இன்னன்னார் இப்படி இப்படி பிறப்பால் வேதத்தை கற்பித்த ஆரியம். ஆரியம் என்பது பொய் பேசுவது மட்டுமல்ல, பித்தலாட்டத்தினுடைய ஒரு எடுப ஒரு எடுத்துக்காட்டாகவே நம்ம சொல்லலாம் பாருங்களேன். இந்த பொய் பேசுறதுல ஆரியன் தான் நம்பர் ஒன்னா இருப்பான். அதுவும் சட்டப்படியே பேசுவான். பேசிட்டு இப்ப என்ன அதுக்கு நாங்க அப்படிதான் பேசுவோம், நாங்களாம் யார் தெரியுமா அப்படின்னு கேட்கறதாங்க ஆரியம். நம்ம தெரியாம தவறாக ஒரு வார்த்தை பேசிட்டா கூட அதற்காக நம்ம வருத்தப்பட்டு எல்லாம் பல பேர் சொல்லுவோம். ஆனா அவர்கள் அப்படி இல்லை, தெரிஞ்சே செய்வாங்க. இப்ப பாருங்க, ஒரு பார்லிமெண்ட்ல 9 வருஷம் மோடி கவர்மெண்ட்ல 25 லட்சம் கோடி கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு வங்கி கடன்களை தள்ளுபடி பண்ணியிருக்கான். 25 lakhs. அது எப்ப வெளியில வருது தெரியுமா? இப்பதான், போன வாரம் தான். தகவல் அறிவு உரிமை சட்டத்துல கேரளாவை சார்ந்த ஒரு தோழர் கேள்வி கேட்டு அதற்கு பிறகு இப்ப வந்து ரிசர்வ் பேங்க் கொடுத்திருக்கிற பதிலு 25 லட்சம் கோடி தள்ளுபடி. ஆனால் கடந்த பார்லிமெண்ட் நடந்தது இல்ல, இந்த 20 ஜூலை இப்ப நடந்தது ஜூலை 20ல இருந்து ஆகஸ்ட் 11 வரைக்கும் இருந்த அந்த கேப்ல பார்லிமெண்ட்ல என்ன பதில் சொல்றாங்க தெரியுமா? நல்லா தெளிவா தெரிஞ்சுங்க. கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு, பெருதன முதலாளிகளுக்கு நாங்கள் கடன் தள்ளுபடி என்பது இனிமேல் செய்ய மாட்டோம். இதுவரை செய்திருப்பது 14 லட்சம் கோடி. 14 லட்சம் கோடியாம். இன்னைக்கு 25 லட்சம் கோடின்னு வெளியில வந்து போச்சு செய்தி. நல்லா தெரிஞ்சுக்கணும். சட்டப்படியாகவே அவர்கள் வெளிப்படையாக பொய்யர்கள் என்பது இதன் மூலமாக தெளிவாக தெரிகிறது. ஆக எல்லா வகையிலுமே ஏமாத்துக்காரர், பித்தலாட்டக்காரர்கள் என்பதை நாம புரிஞ்சுக்கணும். ஆகவேதான் நாம சொல்வது, வருகிற நாடாளுமன்ற தேர்தல் என்பது எங்க தலைவர் முதலமைச்சர் அண்ணன் தளபதி சொன்ன மாதிரி வெறும் அரசியல் கட்சிகளுக்கான தேர்தல் அல்ல. இது ஒரு மிகப்பெரிய அளவிற்கு தத்துவங்களுக்கான தேர்தல் என்பதை திராவிட கழகத்தினுடைய ஆசிரியர் ஐயாவும் அதைதான் சொன்னாங்க. இது அப்படிப்பட்ட தேர்தல். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் அரசியல் ரீதியான பார்வையை கூட பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விமர்சனம் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற பிஜேபி என்பது இந்த நாட்டை நாசப்படுத்துகின்ற ஹிட்லர், முசோலினியை போல அதிபராட்சியை கொண்டு வர திட்டம் போட்டு செயல்படுகிறார்கள் என்பதை இப்ப நாம எடுத்து வச்ச வாதங்கள் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். அதைத்தான் இப்ப இந்த உங்களுடைய கேள்வி பதில் நிகழ்ச்சியின் மூலமாக எடுத்து சொல்ல ஒரு வாய்ப்பு வந்ததற்கு நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன். நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க சார். நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம், நன்றி.